ஹியூமன் வச்சாச்சு. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி வச்சு. இது எதுக்குன்னு தெரியல, மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஹியூமன் என்ன சொல்லிட்டு வருவாங்க. அளவுக்கு என்ன பவர்னு ஐயோ ஹியூமன் வாஷு இது எப்படின்னு தெரியல. அடுத்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல எனக்கு நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு போடுங்க. இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை வச்சுருக்கேன். சொல்லி கொடுக்கும்போதே போட்டுருந்தா ஒழுங்காக இருக்கும். இந்த வேலை நமக்கு வந்துருக்காரு. தள்ளிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகும். இந்த சைடு போய் பார்த்தா இடம் இல்லை. இந்த சைடு தான் தரணும். இந்த அடுத்து வச்சாச்சு பார்த்தா இப்போதைக்கு எங்கே போகணுங்கிற சொன்னால் இப்போ என்ன பண்ணணும்னா இதை இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த சைடாக போய் போகணும். இதை இந்த காசை மட்டும் ரெண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கா வேறு எத்தனையாக இருந்தது. ஆரம்பமே போயிருக்கேன். சிங்கிள் ஜம்ப்லேயே போயிருந்தேன் அந்த சைடு. ஆனால் இதை போடும்போது பார்த்து தான் போடணும். ஐயையோ, இது வேறு ஆடு சும்மா சும்மா கடுப்பு ஏற்றிக்கிருக்கு. கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணுறவனுக்கு தான்டா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஓகே, என்னடா அது ஃபேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இருக்கும். இது ஃபேக்கா இதுதான் நினைக்கிறாங்க. சம்திங் இது இதில் எதுக்கெல்லாம் ஒரிஜினலுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதாப்பா ஃபேக்கு, அதுதான் ஒரிஜினலு. நம்ம போன வாட்டை தப்பாக ஜம்ப் பண்ணியிருக்கோம். இது எப்படி கற்றுக்கணும்னு நான் சொல்லி தரேன். கமெண்ட் பாக்ஸில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க மட்டும் எக்ஸ்னு போட்டுங்க. வாய் வேறு உலகு. ஐயோ, இது வேற. ஸ்க்ரீனை கொஞ்சம் திருப்பிக்கலாம். பார்த்துக்கலாம்.